இதே மாதிரி பாய் வீட்டு நோம்பு கஞ்சி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இதை விட முழுசாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோம்பு கஞ்சி செய்ய தேவையான பொருள் 100 சிறுபருப்பு, 200 பச்சரிசி. பச்சரிசியும் சிறுபருப்பையும் தண்ணியில் கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். புதினா 10 கிராம், மல்லி 10 கிராம், 150 கிராம் தக்காளி, 150 கிராம் வெங்காயம், 6 பச்சை மிளகாய், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்துலேயும் 3 பூண்டு 25 கிராம், இஞ்சி 20 கிராம், ஒரு மூடி தேங்காய். இப்போது குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. நெய்யோ அல்லது டால்டாவோ 50 கிராம் எடுத்து நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு தான் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம போடணும். அது கூட நம்ம வெந்தயத்தையும் போட்டுக்கணும். வெந்தயம் வெடிச்சா தான் நம்ம கஞ்சி வாசமாக கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மட்டன் கொத்துக்கறி கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நாங்கள் கட் பண்ணி போட்டிருக்கோம். பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதை கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம், ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா மல்லியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை இப்போ நம்ம போட்டுக்கலாம். கடைசியாக ஒரு தடவை ஒரு கிண்டிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ ஒரு விசில் வந்த உடனே நம்ம 15 நிமிஷம் சிம்மில் போட்டுடணும். ஒரு முடி தேங்காவை துருவியும் போடலாம், அல்லது மிக்சியில் அடித்து கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம குக்கரை திறந்து கஞ்சி எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியாக எடுத்து வச்ச தேங்காய் துருவலையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிண்டிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இப்போ இறக்கிடலாம். இதோ தயாராகிடுச்சு பாய் வீட்டு நோம்பு கஞ்சி. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிவி ஹோம் ஃபுட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஆஷிக். பை பாய்.